ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் குழந்தைகள் எப்படி உருவாகுறாங்க, ஆண் குழந்தைகள் உருவாகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கேர்ள் பேபியாக இருக்கட்டும் இல்லை பாய் பேபியாக இருக்கட்டும், அவங்க எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, பெண்ணோட வெடித்த கருமுட்டையும் ஆணோட ஸ்பெம்மும் மீட் ஆகி அது கருவாக உருவாகும். இது ஓவலேஷன் டைமில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதாவது ஓவலேஷன் டைமில் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ ஆணோட ஸ்பெம் போய் நம்மளோட கருமுட்டையை மீட் பண்ணும். இதுதான் பேசிக் ப்ராசஸ். இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, பெண்ணோட கருமுட்டையில் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும், ஆணோட ஸ்பெம்மில் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். இதில் ஆண் குழந்தைகள் எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, பெண்ணோட எக்ஸ் குரோமோசோம் கூட ஆணோட XY குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் சேர்றப்போ, அதாவது பெண்ணுக்கு எக்ஸும் ஆணோட விந்துலேருந்து ஒய் குரோமோசோமும் சேர்ந்து XY குரோமோசோமாக சேர்றப்போ நமக்கு ஆண் குழந்தைகள் உருவாகுவாங்க. இதே பெண்ணோட கருமுட்டையிலேருந்து எக்ஸும் ஆணோட விந்துலேருந்து எக்ஸ் குரோமோசோமும் XX குரோமோசோமாக சேர்றப்போ நமக்கு பெண் குழந்தைகள் உருவாவாங்க. இதுதான் அறிவியல் முறைப்படி உண்டான ஒரு விளக்கம். ஸோ இந்த ஒய் குரோமோசோம் எக்ஸுங்கிற கருமுட்டையோடு சேர்றது தான் பேசிக் கான்செப்ட் இந்த ஆண் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த ஒய் குரோமோசோம் எவ்வளோ நாள் இருக்கும், இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஈஸியாக இந்த எக்ஸ் குரோமோசோம் கூட இந்த ஆண் குழந்தைக்கு தேவையான ஒய் குரோமோசோம் சேர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒய் குரோமோசோம்ங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதோ அதே அளவுக்கு அதோட ஆயில் கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஸ்பெம்முக்கு வாழ்நாள் 3லேருந்து 5 நாள் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒய்ங்கிற குரோமோசோம்க்கு கொஞ்சம் கம்மியான வாழ்நாள் தான் இருக்கும். ஸோ இதனால் ஃபர்ஸ்ட்டு டிப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு ஓவலேஷன் நடக்கிற டைமில், அதாவது ஓவலேஷன் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இதுக்கு நம்ம ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணுவோம், இல்லை நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும், ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ, நம்ம கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ இந்த ஒய் குரோமோசோம் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால சீக்கிரமாக இந்த கருமுட்டையை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி நடக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஓவலேஷன் நடக்கிற டைமில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கிறப்போ, இல்லை ஓவலேஷன் நடந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கிறப்போ நமக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒய் குரோமோசோம் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது, அதாவது அல்கைன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஜிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் எடுக்கிறப்போ, அதாவது வாழைப்பழமாக இருக்கட்டும், இல்லை ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கரெக்டான ப்ராப்பரான ஃபுட்டு நம்ம எடுக்கிறப்போ ஸ்பெம்மோட மூவிங் ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதனால் கூட உங்களுக்கு ஒய் குரோமோசோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி உங்களோட எக்ஸ் கருமுட்டையை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு டிப்ஸ். தேர்ட் என்ன அப்படின்னா, இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் காஃபியோ இல்லை சாக்லேட்ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இன்னும் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிவிடும் ஆண்களுக்கு. ஸோ அதனால் உங்களோட ஸ்பெம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ பெண்களுக்கும் மியூக்கஸ் வரும், அதே மாதிரி ஆண்களுக்கும் செமன் வரும். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மியூக்கஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆண்களோட செமன் போய் அதை மீட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இன்னும் கூடுதலான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒய் குரோமோசோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ள பெனட்ரேட் ஆகுறதுக்கு. ஏன்னா இந்த மியூக்கஸ், பெண்ணுக்கு வரக்கூடிய மியூக்கஸ் ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக இருக்கும். இது கூட சேர்ந்து ஸ்பெம் போய் உள்ளே போய் ட்ராவல் பண்ணுறப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ் அவங்களோட இடுப்பு சைடு கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கிற மாதிரி, அதாவது உங்களோட யூட்ரஸ் இருக்கக்கூடிய அடிவயிறு பகுதி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம், கீழே ஒரு 2 பில்லோ வச்சுக்கிட்டோம், இல்லை கால்களை தூக்கி நம்ம செவருக்கு மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இன்னும் அது யூட்ரஸ் பகுதி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வெர்ஜினல் ஏரியாவிலேருந்து யூட்ரஸ்க்கு போகக்கூடிய அந்த வலி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால
இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்பேம் வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உங்களுக்கு ஒய் குரோமோசோம் வந்து எக்ஸான கருமுட்டையை வந்து அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஃபாஸ்ட்டான வே வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒய் குரோமோசோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுக்கு, இல்லை ஒய் குரோமோசோம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஸ்பெம்மே மொத்தமே ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஸ்பெம் போய் ஆரோக்கியமான கருமுட்டையை மீட் பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து ஆரோக்கியமான கரு கிடைக்கும். ஸோ இது வந்து ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேர்ள் பேபி தான் வேணும் இல்லை பாய் பேபி தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ஹெல்த்தியான பேபியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கணும். இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே கேர்ள் பேபியாக இருக்குது, ஒரு பாய் பேபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.